நம்மலாம் காடை கௌதாரி என்ன வேணாலும் பிடிக்கிற ஆள். அந்த சின்ன வயசில் போய் எனக்கு கிராமத்தில் பிறந்ததுனால அதெல்லாம் பிடிப்போம். இப்போ எங்கள் வீட்டிலேருந்து தக்காளி ஒரு இடத்துல போட்டிருப்பாங்க. அந்த தக்காளி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அந்த ஏரியாவுக்கு கிராஸ் பண்ணிட்டு போகிறவங்க நிறையா. அப்போ அதுதான் பாதை, ஒரு ஒத்தடி பாதை. அந்த பின்னாடி இருக்கிற அந்த சக்கரைப்பட்டி, சாவடிப்பட்டி, இந்த மீனாட்சிபுரம், இவங்கெல்லாம் அந்த ஏரியாவுக்கு கிராஸ் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ தக்காளி ரொம்ப விலை ஜாஸ்தியாக விற்றுக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த தக்காளியை எடுத்து பிடிங்கிடுவாங்க. அப்போ எங்களையெல்லாம் வந்து காவலுக்கு இருங்கடான்னு சொல்லுவாங்க. பசங்க அதை இருக்கிற வரைக்கும் காவலுக்கு இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, சில நேரத்தில் நைட்டும் நாங்கள் நாய்களை கட்டி போட்டு அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும். அந்த காலத்தில் அவ்வளோ திருட்டு பயம். ஏன்னா நாங்கள் சோளம்னாலும் சரி, பருத்தினாலும் சரி, ஈவன் நெல்லை கூட அவங்க வந்து அப்படியே நெல்லை அறுக்க மாட்டாங்க, அப்படியே கசக்கி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுவும் எங்கள் வீட்டில் நடந்திருக்கு, எங்கள் தோட்டத்தில். அப்போ இப்போ தக்காளிக்கு காவல் நானும் எங்கள் அண்ணன் தான் என் கூட வந்து ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணி, கூட பிறக்கலைன்னா கூட ஒரு மனுஷன் வந்து கூட பிறந்த மாதிரி கூடயே இருந்து நம்மளை வந்து நிறைய தூரத்துக்கு வந்து நம்மளை வந்து தூக்கி விட்டவன். வாழ்க்கையில் என்றைக்குமே மறக்க முடியாத ஆள். திடீர்னு இடையில இறந்து போனாப்புல, அதில் பெரிய நமக்கு பெரிய அடி. ஒரு நல்ல விஷயங்களை அவங்க கூட நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன், அவனும் நல்லதை சொல்லுவான். சில நேரத்தில் நான் அவன் கூட ஆர்குமெண்ட் பண்ணி அவனை அழ வச்சுருவேன். நான் வந்து கடுமையாக பேசினா அவன் அழுதுருவான். அப்படி ஒரு ஆள். கடைசியில் பார்த்தா இறந்து போட்டான். அவன் வந்து நானும் அவனும் அப்படியே போயிட்டுருக்கும்போது அங்கே வந்து ஒரு காடை வந்து முட்டை இட்டுருக்கு. முதல் நாள் பார்த்துட்டோம். அந்த காடை அதுலேருந்து எந்திரிச்சு ஓடினோடனே பார்த்தோன்னே அங்கே ஒரு கூடு இருக்குது, அது வந்து அந்த காடை இருக்குது. அப்போ மறுநாள் வந்து அந்த காடையை வந்து நம்ம அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டு, ஒரு ஈவினிங் ஹவர்ஸு நல்ல லைட்டாக இருட்டுது. அந்த டைமில் வந்து அந்த காடையை பிடிக்க நாங்கள் நின்று அண்ணன் தம்பி 2 பேர் போன உடனே இப்போ என்னாச்சுன்னா, அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு கிணறு இருக்குது. அது வந்து தண்ணி நிறையா இல்லை. ஆனால் அந்த தக்காளி தோட்டத்துக்குள்ளே இப்போ ஒரு பொண்ணு வந்து அந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கு. அவங்க ப்ளவுஸ் எல்லாம் போடலை. அவங்க எப்படின்னா லேசாக ஆடிக்கிட்டே இருக்காங்க. ஆடிக்கிட்டுனாக்கா உட்காந்துக்கிட்டு அப்படியே அசைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது எங்களுக்கு தெரியுது. ஆனால் எங்கள் பக்கம் ஃபேஸ் இல்லை, அந்த பக்கம் தலையெல்லாம் நல்லா ஃபுல்லாக விரிச்சிருக்காங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன், யாரோ ஒருத்தங்க நம்ம தக்காளியை பிடுங்குறாங்க. நான் வந்து சத்தம் போட்டு பார்க்குறேன், அவங்க திரும்பி பார்க்கவே இல்லை, அந்த பக்கமாக பார்த்துட்ருக்காங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறான், டே நான் கல்லெடுத்து எறிவோம் அப்படின்னு சொல்கிறேன். இவன் வந்து என்னை வந்து கீழே குனியே விட மாட்டேங்கிறான். அவனுக்கு ஏதோ சம்திங் பட்டுருச்சு. ஏன்னா இந்த உருவம் வந்து வேறு ஏதோ உருவம் அப்படின்னு பயந்துட்டு அதுக்கு என்னை வந்து வாடான்னு இழுக்கிறாப்புல. ஏன்னா அது பக்கத்தில் தான் அந்த தாய்க்குளம் உட்காந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் அந்த காடை இது முட்டை இட்டுருக்கு. அதை பிடிக்கணும்னு நான் அந்த ஆரத்துலேயே இருக்கேன், சின்ன பையன். ஆனால் இவனுக்கு என்னை விட வயசு ஜாஸ்தி. இவனுக்கு ஏதோ பட்டோடனே இவன் வந்து என்னை வந்து கீழே குனி விட மாட்டான். அவன் சொல்கிறான், இல்லை திரும்பி பார்க்காம வாடா அப்படின்றான். ஆனால் எனக்கு வந்து இந்த பொம்பளை என்னடா நம்ம தோட்டத்தில் வந்து திருடுது, நம்ம வந்து ஒன்றும் சொல்லாமல் போகிற மாதிரி நான் இந்த மாதிரி. அவன் திரும்பி பார்க்காதன்னு சொல்கிறான். நான் திரும்பி பார்த்த உடனே அந்த உருவம் வந்து எந்திரிச்சு நடக்கவே இல்லை, அப்படியே மண்டிக்கிட்டு உருண்டு போகிற மாதிரி ஒரு எனக்கு பார்வைக்கு தெரியுது. சத்தம் வர ஏதோ ஒரு சவுண்டு வர கேட்குது. அப்போ அது உருண்டுகிட்டே போகுது. நான் சொல்கிறேன் அவங்ககிட்ட, அண்ணே அது உருண்டு போகுதுண்ணே அப்படின்ட்டு. அவங்களே சும்மா வாடான்னு கையை பிடிச்சி இழுக்கிறான். அப்போ கொஞ்ச நேரத்தில் போய் அந்த கிணத்துல போய் டமார்னு சத்தம் கேட்டுது. டமார்னு சத்தம் கேட்கும். எங்களுக்கு என்ன அது கிணத்துல விழுந்ததான்னு பார்க்க முடியல. ஏன்னா அவங்க அந்த கிணறு தோண்டின அந்த மண் வந்து எங்களை மறைச்சிருக்கு. ஆனால் டம்முன்னு விழுந்து சத்தம் கேட்குது. அப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு ஓடிட்டோம். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒரு கட்டத்தில் எனக்கெல்லாம் ஓட முடியல. ஏன்னா இவன் இழுத்துட்டு வந்து பிறகு அந்த ஊரில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சொல்கிறப்ப, அங்கே ஒரு தாய்க்குள்ள அந்த பக்கத்தில் ஊர்லேருந்து வந்து எப்பயோ பசங்கள்லாம் போட்டு கிணத்துல விழுந்ததாக சொல்லி அது வந்து அது பேயாக தான் இருக்கும் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. நம்ம பேய் சாமி இதெல்லாம் நம்பாதாலே. ஆனால் இது வந்து என் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் எங்கள் அப்பாக்கிட்ட சொன்னோடனே எங்கள் அப்பா வந்து பசங்க பயந்துருவாங்கன்ட்டு எங்கள் அண்ணனை உடனே கூப்பிட்டு போய் வாடா எங்கே இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த காடையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க.
பிடிச்சி வந்தப்போ அது அது ஒரு இது நமக்கு என்னடா காடையை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்ட்டு ஒரு வேட்டை கிடச்சிருச்சு நமக்கு அப்படின்ட்டு அந்த இதை வச்சுட்டு நம்ம வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம். ஆனால் இந்த நிகழ்வு வந்து நடந்தது உண்மை.